இந்த ஊர்லயே பணக்காரன பையன் இவன் தான். இவன் 2+2=22 எழுதியிருப்பான். அதனால அவங்க டீச்சர் அவனை பாஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. அவங்களும் அந்த பையனுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஆனா அவன் கேட்காம அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப அடுத்த அந்த பையனோட அப்பா அம்மா வராங்க. அவங்க கிட்ட டீச்சர் எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஆனா அவன் பையன் எழுதுனதான் கரெக்ட்னு சொல்றாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்க போய் அந்த பையனோட அம்மா டீச்சர் அடிச்சிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வராரு. அப்போ டீச்சருக்கு அவர் சப்போர்ட் பண்ணாம அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இப்ப இந்த நியூஸ் பெரிய வைரல் ஆயிடுது. டிவில நடக்கிற ஷோல கூட 2+2=22 இல்ல 4 சொல்லி பட்டிமன்றம்லாம் வைக்கிறாங்க. இப்ப கடைசியா அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்ப டீச்சர் தான் தப்பு பண்ணாங்கங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்ப டீச்சர் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ ஸ்கூல்ல இருந்து கால் வருது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வர சொல்லி சொல்றாங்க. டீச்சரும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப மீடியாலாம் அங்க இருக்காங்க. ஸ்கூலோட பிரின்சிபல் டீச்சர் கிட்ட, நீங்க பண்ண தப்புக்கு உங்களை வேலையில இருந்து தூக்குறேன். உங்களோட போன மாசம் சம்பளம் 2000 ரூபாய், இந்த மாசம் சம்பளம் 2000 ரூபாய், மொத்தமா 4000 ரூபாய் கொடுத்து உங்களை நான் வேலையை விட்டு அனுப்புறேன்னு சொல்றாங்க. டீச்சர் சிரிச்சுட்டு 2000+2000=22,000 தானே, எப்படி 4000 வரும்னு கேக்குறாங்க. அதை கேட்டு அந்த பிரின்சிபல் ஷாக் ஆயிடுறாங்க. இந்த டீச்சர் செஞ்சது சரியா தப்பான்னு ஒரு கமெண்ட் பண்ணி போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.